பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் உலகம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் கே. கண்ணன் உதவி பேராசிரியர் அவர்களையும், திருமிகு சபரீஷ் உதவி பேராசிரியர் அவர்களையும், திருமிகு எம். பாண்டியராஜன் ஐயா அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திருவார். நன்றி மேம். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முனைவர் கே. கண்ணன் உதவி பேராசிரியர் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை, அமெரிக்கன் கல்லூரி ஐயா அவர்களையும், திருமிகு எம். பாண்டியராஜன் ஐயா அவர்களையும், திருமிகு எம். சபரீஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, முதலாவதாக கே. கண்ணன் ஐயா அவர்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இவர் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையில் இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் சைக்கோம்டோன்ஸ் என்ற தளத்தை நிறுவி ஆராய்ச்சியாளர்களுக்கான உயர்தர அறிவியல் விளக்கப்படங்கள் மற்றும் காட்சிகளை உருவாக்கி வருகின்றார். மேலும் ஐபிஸ் பெயிண்ட் எக்ஸ் மென்பொருளை பயன்படுத்தி டிஜிட்டல் விளக்கப்படம் உருவாக்கும் பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி ஐபிஸ் பெயிண்ட் எஜுகேஷன் உடன் கல்வி ஒத்துழைப்பையும் ஆராய்ந்து வருகிறார். இவர் தமிழ்நாடு அறிவியல் மன்றத்தில் அறிவியல் எழுத்தாளராகவும், துளிர் இதழின் குழந்தைகளுக்கான தீனா லூனா அறிவியல் கார்ட்டூன் தொடர் படைப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அறிவியலை பொதுமக்களுக்கும் சிறார்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் கொண்டு செல்லும் முயற்சியில் இவர் ஒரு சிறந்த அறிவியல் தகவல் பரப்புனராக இருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. இவரது சிறப்புமிக்க ஆசிரியர் பணிகள், அறிவியல் ஆய்வுகள் மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து திருமிகு எம். பாண்டியராஜன் ஐயா பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இவர் அறிவியலை மாணவர்களின் அன்றாட கற்றலுடன் இணைத்து ஆர்வமூட்டும் வகையில் 1998ஆம் ஆண்டு ஈடன் பல்வியை நிறுவி கல்வித்துறையில் புதிய பாதையை அமைத்துள்ளார். மேலும் அவரும் அவரது துணைவியாரும் இணைந்து 2015ஆம் ஆண்டு ஈடன் அறிவியல் கிளப்பை நிறுவி இந்த கிளப்பின் மூலம் மாணவர்களின் அறிவியலை புத்தகங்கள் மட்டுமல்லாது தங்கள் கைகளால் கண்டறியும் போல்ஸ்கோப் என்ற சிறிய நுண்ணோக்கியின் பயன்பாட்டை பாடத்திட்டத்துடன் இணைத்து மாணவர்களிடையே ஆழமான ஆர்வத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் இவர் தனது குடும்பத்தினரும் சமூக நண்பர்களும் இணைந்து இதுவரை 12,000 ஆசிரியர்களுக்கும் சுமார் 70,000 பள்ளி மாணவர்களுக்கும் மேலும் 12,000 பொதுமக்களுக்கும் நுண்ணோக்கி மற்றும் அதன் பல்வேறு பயன்பாடுகள் குறித்த பயிற்சிகளை வழங்கியுள்ளார். அறிவியல் மீதான அவரது ஆழ்ந்த பற்றும் குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் உற்சாகமும் அறிவியலை மகிழ்ச்சியான கற்றலாக மாற்றிய இவரது சிறப்புமிக்க பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து திருமிகு சபரீஷ் ஐயா பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இவர் உதவி பேராசிரியர், அல்ட்ரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். அறிவியலை குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் சுவாரஸ்யமாக கதைகளாக மாற்றி வழங்கி வருபவர். இவர் சிறந்த ஓவியரும் கூட. ஒரு கதையால் ஒரு ஆர்வத்தை எழுப்புவோம் என்ற அழகான நோக்கத்துடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் கதை சொல்லல், டிஜிட்டல் ஓவியம், காமிக் கலை ஆகியவற்றை இணைத்து குழந்தைகளின் மனதில் அறிவியல் பற்றிய ஆர்வத்தை தூண்டி வருகிறார். இவர் டாக்டர் கண்ணன் அவர்களுடன் இணைந்து உருவாக்கிய டீனா லூனா சயின்ஸ் காமிக்ஸ் தொடர் மூலம் தடுப்பூசி, பல் சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, நுண்ணுயிரல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போன்ற தலைப்புகளை குழந்தைகள் புரிந்து கொள்ளும் விதமாக நகைச்சுவை கலந்த கதைகள் மூலம் கற்பித்து வருகின்றனர். இவரது ஓவியங்கள் மற்றும் அறிவியல் கட்டுரைகள் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம், ஜைந்தர் மாந்தர், புதிய ஆசிரியன் மற்றும் அறிவுக்கண் போன்ற பல பிரபல இதழ்களில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக டக் டக் யாரது என்ற பகுதியில் இந்திய அறிவியல்களின்
சாதனைகளை குழந்தைகளுக்கான கதைகளாகவும் ஓவியங்களாகவும் வடிவமைத்துள்ளார். ஃபோட்டோஷாப், பிளெண்டர், அடோப் இல்லுஸ்ட்ரேஷன், ப்ரோக்ரேட், ஐபிஸ் பெயிண்டெக்ஸ், பவர் பிஐ போன்ற பல மென்பொருட்களின் நிபுணத்துவம் பெற்றவர். இவரது சிறப்புமிக்க அறிவியல் பணிகள் மென்மேலும் சிறப்புல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தங்கள் முன்னே உரையாடுவார்கள். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம், குட் மார்னிங். சவுண்டாக சொல்லுங்கள், குட் மார்னிங். சரி, இன்றைக்கி நம்ம தலைப்பு என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் உலகம். சரியா? இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம், நமக்கு தெரியாத சில உயிரினங்களும் நம்ம கூடயே இருக்குது, உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. தெரியுதா? பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், இருக்குது. அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சரி, இந்த படத்தில் எந்த விலங்கு வந்து ரொம்ப பெரிய விலங்கு? ஜிராஃபி. சரி, ஸோ இந்த இதுலையே பெரிய விலங்கு எது? ஜிராஃபி. வெரி குட். இதில் எது ரொம்ப சிறிய ஒரு உயிரினம் தெரியுதா? இதில் உள்ள சிறிய உயிரினம் உங்களுக்கு தெரியுதா? இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த சிறிய உயிரினமான பாக்டீரியா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்க உயிரினங்கள் பேர் வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க, வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு காய்ச்சல்லாம் வருதுல்ல, கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சில வைரஸ்னால தான் நம்ம பரவுது. ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், கண்ணு பார்க்க போகிறோம். இப்போ தெரியலன்னு சொல்லிட்டோம், அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கண்கூடாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா மைக்ரோஸ்கோப் மூலியமாகவும், பாண்டியராஜ் ஐயா வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப் கையில் வச்சு மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரி, நுண்ணுயிர்கள். ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை நம்ம நுண்ணுயிர்கள் சொல்கிறோம். நுண்ணுயிர்கள் எப்படி இருக்கும் கேள்விப்பட்டீங்களா? அது 2 கை, 2 கால், தலை, இல்லை பெரிய மூக்கு, அது மாதிரிலாம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கும்? பாடி மட்டும்தான். எப்படி வால் இருக்குமா அதுக்கு? கை, கால்கள். சரி, அப்போது எந்த அமைப்பில் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது, அதுக்கு கால், கை இருக்கா, எல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஓகே. அடுத்து நம்ம கிருமிகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? கிருமிகள்னு சொல்கிறோம். இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லதா கெட்டதா? கெட்டது. கெட்டதுன்னு சொல்கிறாங்க கைதுக்கு, நல்லதுன்னு சொல்கிறாங்க கைதுக்கு. எதுக்குமே கைதுக்கு. ரைட்டு. சரி, கிருமிகளில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ கிருமிகள் சொல்லப்போனால் அவங்க வந்து நமக்கு நண்பர்கள். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? வெளில போய் விளையாடாத, கையில் வந்து கிருமி பட்டுரும் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிருமிகள் வந்து கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது. நல்ல கிருமிகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம சில உணவுகள்லாம் இருக்கும், அது வந்து நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படுற சில உணவுகள். ப்ரெட்டு, தயிர், மோர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்கள் இருக்கும். அதனால் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள், தீமை தரக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. சரி, அதுதான் வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, நமது உடல் 90% ஆஃப் நுண்ணுயிர்களானது. உண்மையிலே நம்ம வந்து ஃபுல்லாக மனுஷன் மட்டும் கிடையாது, நம்ம 90% வந்து நம்ம உடம்புல என்ன இருக்குது? நுண்ணுயிர்கள் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னென்னா நன்மை தரக்கூடிய சில உயிரினங்கள். நம்ம கையில் இருக்குது, முகத்தில் இருக்குது, வாயில் இருக்குது, முடியில் இருக்குது. அதனால் நம்ம உடம்புல 90% என்ன இருக்குது? நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. சரி, இதில் எதெல்லாம் நுண்ணுயிர்கள்? நான் சொன்னேன் இல்லையா, பாக்டீரியா, இல்லைனா ஃபங்கஸ், இல்லைனா பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வைரஸ், இதெல்லாம் வந்து இல்லைனா சம் டார்டிகிரேட்ஸ், இதெல்லாம் வந்து நுண்ணுயிர்கள் சொல்லுவாங்க. சரி, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். நான் சொன்னேன் இல்லையா, அமைப்பு எப்படின்னு கேட்டேன்ல, கை இருக்குமா, கால் இருக்குமான்னு கேட்டேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு பாக்டீரியாவோட வடிவம் அப்படி தான் இருக்கும். அந்த பாக்டீரியா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி குச்சி ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி வளைஞ்சிருக்கலாம், ஸ்பைரல் அது மாதிரி. அப்புறம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும், அதுக்கு வால் இருக்கும். சில பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும்? வால் இருக்கும். அந்த வால் வச்சு தான் இப்போ நமக்கு வந்து நான் நடக்கிறேன் இல்லையா, எனக்கு கால் இருக்குது, நான் நடக்கிறேன். அதே மாதிரி பாக்டீரியா நடக்கணும்னா அதுக்கு இந்த வால் வேணும், ஃப்ளெஜெல்லான்னு சொல்லுவாங்க. இந்த வால் இருந்தால் தான் என்ன ஆகும்? அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு
நவரும். அதே மாதிரி இது ஒரு வால் மட்டும் இல்லை, சில பாக்டீரியாவுக்கு நிறைய வால் இருக்கும், சுற்றி நிறைய வால் இருக்கும். 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், அது மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு அந்த பாக்டீரியாவோட வடிவங்கள். அடுத்து பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. இதுதான் பூஞ்சைகள். இப்போ நான் நம்மளுடைய டாபிக் உள்ள போகலாம். இப்போ வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்கும், சரியா? அம்மா வந்து தேங்காய் சில்லு வந்து உடச்சி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. ஸோ இது மாதிரியான பார்த்துருக்கீங்களா? இது வீட்டில் இருக்கும், சரியா? ஸோ இது என்ன ஆகுன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, தேங்காய் சில்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சுருவாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே அதில் கருப்பு கலரில் ஒன்று வளர்ந்து அது பார்த்துருக்கீங்களா? சரியா? அது வந்து பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபங்கைன்னு பேர். ஸோ அந்த தேங்காய் சில்லை என்ன பண்ணலாம், நம்ம கழுவிட்டு இல்லைனா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு மீதி யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறத நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா உள்ளே போய் நமக்கு ஃபுட் பாய்சன் வரும். அதனால் இன்றைக்கி செஷன் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் தான். ஸோ நல்லா கவனிச்சவங்க, இந்த செஷன் வந்து பேரண்ட்ஸுக்கும் தான். அடுத்து வைரஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுவும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் தான். நமக்கு வர்ற காய்ச்சல் இந்த மாதிரியான இதுக்கு காரணம் இந்த வைரஸ்கள். அடுத்து நாம் சாப்பிட்ற உணவில் நுண்ணுயிர் இருக்குமா? நான் சொன்னேன்ல, தயிர், ப்ரெட்டு, ஸோ இதெல்லாம் நுண்ணுயிர்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரெட்டில் நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவில் ஈஸ்ட்டுன்ற ஒரு நுண்ணுயிர் இருக்கும், அது வந்து ஃபங்கை, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நன்மை தரக்கூடியது, அதை நம்ம சாப்பிட்லாம். அடுத்து சரி, இப்போ நான் காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரியான தேங்காயில் கெட்டுப்போன சில உணவுகள் வீட்டில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எந்த உணவுலாம் கெட்டு போயிருக்கும்? ஏதாவது அம்மா வச்சுருந்துருக்காங்களா? சொல்லு. இப்போ கெட்டுப்போன குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ், வெரி குட். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான அழுகுன தக்காளி இருக்கும் வீட்டில், சரியா? இப்படி அழுகுன தக்காளி இருக்கப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை கழுவிட்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை கட் பண்ணிவிட்டு மீதி பாதி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அழுகுன தக்காளி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அம்மா தக்காளி அழுகி போச்சு அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, தூக்கி குப்பையில் போட்டுடணும், சரிங்களா? இது ஏன் அப்படி ஆகுதுன்னா நுண்ணுயிர்கள் தான் காரணம். இதில் சில நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுன்னா இந்த தக்காளி மேலே போயிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன ஆகுன்னா இதை கெட்டு போக வச்சிரும், சரியா? ஸோ அழுகுன தக்காளி என்ன பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேறு என்ன பொருளாக இருக்கும் கெட்டு போய் வீட்டில்? வேறு பால் கெட்டு போகும். வேறு ஃபுட் கிரெயின்ஸ். வேறு ப்ரெட்டு. ப்ரெட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 2 ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வச்சுடுவோம், நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு ப்ரெட்டையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ப்ரெட்டு துண்டுகள் என்ன ஆகும்னா ஃபங்கஸ் வந்து வளரும். நான் காட்டுறேன். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, உணவு கெட்டு போச்சு அப்படின்றத ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த உணவுப் பொருளை போனீங்கன்னா ஒரு மாதிரியான கெட்ட வாடை அடிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த உணவுகள் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபங்கஸ் வளர்ந்துருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ரெட்டை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்னா வாமிட் வரும், வயிறு வலிக்கும், டிசென்ட்ரி போகும், டயேரியா வரும். இட் லீட்ஸ் டு ஃபுட் பாய்சனிங். அதுக்கப்புறம் நமக்கு டீஹைட்ரேட் ஆகும், நம்ம ஆஸ்பத்திரி போகிற மாதிரி வரும், சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான இருக்கிற ப்ரெட்டை நம்ம சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடணும். அப்புறம் இந்த மாதிரியான பழங்கள், சில பழங்கள் நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஆனால் சாப்பிடவே மாட்டோம், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், இல்லைனா வெளியே வச்சுருப்போம். அந்த பழங்களில் வந்து ஒரு பகுதி மட்டும் அழுகி போயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், காசு போட்டு வாங்கியிருப்போம், தூக்கி போட மனசு வராது, அதனால் என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு மீதி பதியே சாப்பிடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் நேரடியாகவே உங்களுக்கு காட்டிடுறேன். சரி, நான் சொன்னேன் இல்லையா, அவ்வாறு சாப்பிட்டோங்கன்னா என்ன நடக்கும், டிசென்ட்ரி ஆகும், வாமிட் வரும், அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் உணவுகள் வந்து எப்படி கெட்டு போகுது, அப்படி கெட்டு போட உயிரில் நம்ம சாப்பிட்றோம், நமக்கு என்ன ஆகும், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மாதிரி கெட்டு போன உள்ள இது ஒன்று, நெல்லிக்காய். கெட்டுப்போன நெல்லிக்காவை என்ன பண்ணால் நம்ம கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரியான இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடும். அதே மாதிரி வாழைப்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா இதோட நுனியில் சில ஃபங்கஸ் இருக்குது.
நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முனியை மட்டும் கட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ கெட்டு போன வாழைப்பழங்கள். அப்புறம் கேரட். ஸோ கெட்டு சூம்பி இருக்கும், ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும், கருப்பு கலரில் அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேரட்ஸும் நம்ம சாப்பிடக்கூடாது. சரி கவனிங்க, மியூசிக் நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். கட் பண்ணுறாங்க காய்கறியை. கட் பண்ண உடனே ஐ வெல்கம் மேம், பாண்டியராஜ் சாரோடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூலோட ஃபவுண்டர். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி நார்மல் ஸ்கூல் கிடையாது. அங்கே நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், எப்படி வேணாலும், ஆனால் ஹோம் ஒர்க்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் அவங்க ஸ்கூல். சரி, இப்போ இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம கையில் இருக்குது, காலில் இருக்குது, தரையில் இருக்குது, ஏரில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. கவனிங்க. நான் சொன்னேன் இல்லையா, சில உணவுப் பொருட்கள்லையும் இந்த பாக்டீரியா இருக்கும். உணவுப் பொருட்களில் சாய் சாஸு, சீஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் சில நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. சில மீட் ப்ராடக்ட்ஸ், இறைச்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இறைச்சி வந்து கெட்டுப்போன இறைச்சிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபுட் பாய்சன் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கெட்டுப்போன உணவு சாப்பிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்ற பார்ப்போம். அவ்வளோதான், அவருக்கு டயேரியா போயிடுச்சு, ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் கெட்டு போன உணவை சாப்பிட்டனால தான் அவருக்கு இப்படி நடந்திருக்கு. அது வந்து இறைச்சியாக இருக்கலாம், பாலில் இருக்கலாம், இல்லைனா என்ன உணவானா இருக்கலாம். கெட்டுப்போன அந்த உணவை சாப்பிட்டோன்னா நமக்கு டயேரியா வரும், வாமிட் வரும், டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து ஒரு சிங்கிள் பாக்டீரியா தான் இருக்கும். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அதோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்திட்டே போகும். 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், அப்படியே நிறையா வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன சீனி இருக்குல்ல, சீனி பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு சின்ன சீனியோட பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் பாக்டீரியா இருக்குமா. சைஸ்க்காக கம்பேரிசன் சொல்கிறேன். 400 மில்லியன் பாக்டீரியா வந்து அந்த அளவில் அந்த சின்ன சீனியில் அளவில் இருக்கும். கவனிங்க. அதே மாதிரி சில உணவுகளை வந்து குறிப்பிட்ட அளவில் நம்ம ஹீட் பண்ணணும். பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், நம்ம அந்த குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணாமல் நம்ம உணவை வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ் ஆகாது. சில நேரம் வந்து பால் இதெல்லாம் நம்ம கரெக்டான அளவில் சூடு பண்ணணும். அப்படி சூடு பண்ணலைன்னா அந்த பாக்டீரியா வந்து சம் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாக்ஸின்ஸ் வந்து அது இன்னுமே இருக்கும். அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஃபுட் பாய்சன் வரும். நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணல அப்படின்னா அந்த பாக்டீரியா அதுலேயே தான் இருக்கும், டாக்ஸின்ஸ் அதுலேயே தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் நிறையா என்ன பண்ணும், வளரும். இப்போ பாருங்களேன் எவ்வளோக்கு வளருது அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுவாங்க. அடுத்து குட் ஹைஜீன். ஸோ நம்ம அம்மா நீங்கள் காய்கறி வெட்டப்போ பார்த்துருப்பீங்க. காய்கறி வாங்கினோடனே எடுத்து தண்ணியில் கழுவுவாங்க. கழுவுனதுக்கப்புறம் தான் அதை வெட்டுவாங்க. எடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கட் பண்ணுறப்ப அவங்க கட் பண்ண போகிற அந்த கத்தி, கட் பண்ண போகிற இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த பாத்திரங்கள், அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரங்களும் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம வாங்க அதிகமாகும் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா we have to follow குட் ஹைஜீன் கண்டிஷன். சரியான உணவு வந்து சுத்தமான உணவுகளும் கெட்டு போகாத உணவுகளையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ அதுதான் கேர்ள் டைஸ் ஃப்ரம் ஃபுட் பாய்சனிங். அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டட் வாட்டர். இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோன்னு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக குடிக்காமல் வச்சிடுறேன். ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி நான் தண்ணி குடித்தேன் அப்படின்னா உனக்கு ஃபுட் பாய்சன் வரும். அதில் என்ன பண்ணோம், ஏரில் மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போய் உனக்கு வந்து டயேரியா வரும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ண அந்த வாட்டர் கேனை 4 நாள் கழிச்சு இருந்துச்சுன்னா தயவுசெய்து குடிக்காது, தூக்கி போட்டு. சரி, இது எப்படி நடக்குது, இது எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பாக்டீரியா பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையில் பரவும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து ஃபுட்டில் வந்து டைரெக்டாக இருக்கலாம். மேபி அது வந்து உன்னோட ஹேராக இருக்கலாம், இல்லை நெகமாக இருக்கலாம், நெகத்தில் உள்ள அழுக்காக இருக்கலாம்,
அப்படி இல்லைனா பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் வந்து உன்னோட சாப்பாடில் இருக்கலாம். ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து உன்னோட உணவு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, கண்டாமினேஷன். அது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருளாக இருக்கலாம். சரி, எப்படி வருது? இப்போ நான் கை கழுவாமல் ஒரு உணவுப் பொருளை தொட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். முதல்ல நான் கை கழுவாமல் இருக்கேன். கை கழுவாமல் இருக்கிறப்ப நான் நேரடியாக போய் அந்த உணவை வந்து தொட்டதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன், தொட்டுட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வச்சிடுறேன். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த பாக்டீரியா எவ்வளோ நேரத்துக்கு வளரும்? அடுத்தடுத்த 20 நிமிஷத்துக்கு வளரும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 இப்படி நிறையா வந்து பல்கி பெருகிடும். பல்கி பெருகிட்டு என்ன ஆகும்னா மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஃபுட்டை சாப்பிட்றேன். எனக்கு என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சன் ஆகும். அதனால் எந்த ஒரு ஃபுட்டையும் நீ வந்து நான் கை கழுவாமல் தொட்டு சாப்பிட்டேன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சன் நடக்கும். இந்த பார்த்தீங்களா, ரோட் சைடை சாப்பிட்ட அந்த சவர்மானால 14-year கேர்ள் வந்து இறந்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரீட் வெண்டட் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். இப்போ வந்து இது வந்து பேரண்ட்ஸுக்கு. இஃப் அ ஃப்ரூட் இஸ் ஸ்பாயில்டு கேன் வி கட் அண்ட் த ஸ்பாயில்டு ஏரியா அண்ட் ஈட் த அதர் ஹாஃப். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரூட் வாங்கியிருக்கேன், ஆப்பிள் வாங்கியிருக்கேன். ஆப்பிள் கிலோ 120 ரூபாலேருந்து 240 ரூபா. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், கெட்டு போனது மட்டும் விட்டுட்டு நான் சாப்பிட்றப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே கவனிங்க. ஸோ ஒரே அந்த ஃபுட்டில் ஒரு பக்கம் மட்டும் வந்து கெட்டு போயிருக்கு. நான் கட் பண்ணிவிட்டு அதை நான் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? இந்த பாருங்கள், இந்த ப்ரெட்டில் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த ஃபங்கஸ். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பகுதியில் உள்ள மட்டும் நான் எடுத்து சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக அப்படி சாப்பிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணலான்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ நம்ம அடுத்து ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கெட்டு போன உணவுகள்லேருந்து இன்னும் இருக்கா, இவரில் இல்லை கதை விட்றாரா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா? நான் சொன்னேன் இந்த உயிரினங்கள் வந்து எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னா, கெட்டுப்போன உணவுகளில் மட்டும் இல்லை, ஏரில் இருக்குது, வாட்டரில் இருக்குது, நம்ம சுற்றி உள்ள இடத்துலாம் இருக்குது. இப்போ நம்ம கூட வந்திருக்க பாண்டியராஜ் சாரும் சபரீஷும் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நுண்ணுயிர்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? சரியா? இப்போ நம்ம 2 பேட்சாக பிரிஞ்சுக்குவோம். ஒரு பேட்ச் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்லேயும், இன்னொரு பேட்ச் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்லேயும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப் மட்டும் இல்லாமல் சார் கொண்டு வந்திருக்க அந்த ஃபோல்டோஸ்கோப் மூலியமும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினங்களை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸும் நீங்கள் கலந்துக்கலாம். நாங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருவோம். நீங்களும் அந்த நுண்ணுயிர்களை அப்சர்வ் பண்ணலாம். சரியா? சரி, ஆரம்பிச்சிடலாம். சபரீஷ் சார் வாங்க. வணக்கம் சார். எத்தனை பேர் மைக்ரோஸ்கோப் பார்த்துருக்கீங்க? எங்கே இருக்குது? மியூசியத்துலையா? ஸ்கூலில் ஸ்கூலில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸ்கூலில் பார்த்தவங்களாம் 8ஆம் கிளாஸ்க்கு மேலேயா? 6க்கு மேலேயா? சரி, எல்லோரும் அந்த சைடு போயிருங்க. 6க்கு மேலே அங்கிட்டு போங்க. அப்படியே அங்கிட்டு உட்காந்துங்க. மீதியெல்லாம் இப்படி வந்துக்கணும். இன்னும் நீங்கள் பார்க்காத பிள்ளைங்க தானே, மைக்ரோஸ்கோப் பார்க்கலையில புதுசாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? புதுசாக பார்க்கலாம். உட்காந்துக்கோங்க, நீங்கள் சும்மா உட்காந்துக்கோங்க சார். நீங்களும் 2 பிரிவாக வச்சுக்கலாம்ண்ணா. நான் இங்கே இனியன் அண்ணன் வந்திருக்கேன், உங்களுக்கு இனியனும் காமிக்கிறோம்ல. ரைட். ஸோ 2 வகையான மைக்ரோஸ்கோப் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கண்ணில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் மைக்ரோஸ்கோப் 2 இருக்குது. 2மே வந்து லேபில் நீங்கள் பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பாக இருக்கும். இது தவிர வெறும் அட்டையில் ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, இப்படி ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ அட்வான்ஸாக வந்து டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும். இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன ஒவ்வொரு நம்ம சார் சொன்ன மாதிரி, கண்ணன் சார் சொன்ன மாதிரி, வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எளிமையாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் தான் இது. சரியா? மைக்ரோஸ்கோப் தான். இதை நம்ம பார்த்துலாம். இந்த தேங்காயில் என்ன இருக்குது, ப்ரெட்டில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு குழுவுக்கு வந்து இனியன் நீங்கள் இங்கே வந்துடலாமா? நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப் 2 மைக்ரோஸ்கோப் 6th 7th இருக்குங்களா அம்சம்? அப்படி தனியாக வச்சுருங்க. அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்துக்குவாங்க. அண்ணன் உங்களுக்கு எல்லாமே காமிப்பார். இங்கே வந்துருங்க. சரி, நீங்கள் இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இங்கே வாங்க. இங்கே உட்காந்துருங்க. இங்கே ஒரு சின்னதாக வட்டம் போட்டுக்குங்க. இங்கே வட்டமாக உட்காந்துங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரவுண்டில் வந்துடலாம். ஓகேவா?
மூலம் மிக தெளிவாக நம் குழந்தைகளுக்கு எடுத்துரைத்த நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் எம் பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் சபரீஸ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த பொது நூலக இயக்குனர், இணை இயக்குனர், முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் வல்லபா சைனிஸ் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.